அனைவருக்கும் வணக்கம். குரங்கும் முதலையும். ஒரு கடற்கரையிலே பெரிய நாவல் மரம் ஒன்று இருந்தது. அதில் எப்பொழுதும் பழங்கள் இருந்து கொண்டே இருக்கும். அந்த மரத்தில் ரத்தமுகன் என்ற ஒரு குரங்கு இருந்து வந்தது. ஒரு நாள் காரல்முகன் என்ற பெரிய முதலை ஒன்று அந்த நாவல் மரத்தின் அருகில் வந்தது. ரத்தமுகன் அதை பார்த்து, "நீ என் விருந்தாளி, அமுதத்துக்கு ஒப்பான நாவற்பழங்களை தருகிறேன், சாப்பிடு" என்று குரங்கு கூறி நாவற்பழங்களை முதலைக்கு கொடுத்தது. பழங்களை முதலை சாப்பிட்டது. வெகு நேரம் குரங்குடன் பேசி இன்பம் அடைந்த பின் தன் வீட்டுக்கு திரும்பிச் சென்றது. இப்படியே நாள்தோறும் முதலையும் குரங்கும் நாவல் மரத்தின் நிழலை அடைந்து நல்ல விஷயங்களை பற்றி பேசி இன்புற்று காலம் கடத்தி வந்தன. தான் சாப்பிட்டது போக மிஞ்சிய நாவற்பழங்களை முதலை வீட்டுக்கு கொண்டு போய் தன் மனைவிக்கு கொடுத்து வந்தது. ஒரு நாள் முதலையின் மனைவி, "அமிர்தம் போல் இருக்கும் இந்த நாவற்பழங்கள் உங்களுக்கு எங்கே கிடைக்கிறது?" என்று முதலையை கேட்டது. "அன்பே, ரத்தமுகன் என்றொரு குரங்கு இருக்கிறது. அது என் நெருங்கிய நண்பன். அதுதான் இந்த பழங்களை எனக்கு அன்போடு தருகிறது" என்றது முதலை. அதற்கு முதலையின் மனைவி, "அமிர்தம் போல் இருக்கும் இந்த பழங்களை எப்பொழுதும் சாப்பிட்டு கொண்டிருப்பவனுடைய நெஞ்சம் கட்டாயம் அமிர்தம் போலத்தான் இருக்கும். நீ என்னை மதிக்கிறாய் என்றால் எனக்கு அந்த குரங்கின் நெஞ்சை கொண்டு வந்து கொடு. அதை நான் சாப்பிட்டு நோயும் முதுமையும் இல்லாமல் என்றும் உன்னோடு விளையாடி கொண்டிருப்பேன்" என்றது. "அன்பே, முதலாவதாக அது நமக்கு சகோதரன் மாதிரி. இரண்டாவதாக அது நமக்கு பழங்களை தருகிறது. எனவே அதை நான் கொல்ல முடியாது. இந்த வீணான ஆசையை விட்டுவிடு" என்றது. அதற்கு முதலையின் மனைவியோ, "அந்த குரங்கை எனக்காக கொடுக்கவில்லை என்றால் நான் இறந்து விடுவேன்" என்று சொல்லி கோபமாக சென்றது. அந்த வார்த்தைகளை கேட்டதும் அதன் கண்களில் நீர் நிறைந்தது. "இனி நான் என்ன செய்வேன்? அந்த குரங்கை எப்படி கொல்வது?" என்று சிந்தித்தபடியே குரங்கிடம் போனது. வெகு நேரம் கழித்து முதலை கவலையோடு வருவதை குரங்கு பார்த்தது. "நண்பனே, ஏன் இவ்வளவு நேரம்? ஏன் சந்தோஷத்தோடு பேச மாட்டேன் என்கிறாய்? நல்ல நீதிகளையும் சொல்ல மாட்டேன் என்கிறாய்?" என்று குரங்கு கேட்டது. "நண்பனே, நன்றி கெட்டவனே, என் முகத்தில் விழிக்காதே. தினந்தோறும் நீ நண்பனிடம் பழங்களை பெற்று சாப்பிடுகிறாய். ஆனால் அதற்கு பதில் உபச்சாரம் செய்யும் முறையில் அதை உன் வீட்டு வாசலுக்கு அழைத்து வரவில்லையே. இந்த செயலுக்கு உனக்கு மன்னிப்பே கிடையாது. இன்று என் மனைவி என்னை திட்டிவிட்டாள்" என்று சோகமாக கூறியது. "ஆகவே நீ ரத்தமுகனை நம் வீட்டுக்கு அழைத்து வா. அப்போதுதான் நீ பதில் உபச்சாரம் செய்ததாகும். இல்லாவிட்டால் நீ என்னை இனிமேல் உயிரோடு பார்க்க முடியாது. மறு உலகத்தில் தான் பார்க்க முடியும்" என்று சொன்னாள். "அவள் சொற்களை கேட்டுவிட்டு உன்னிடம் வந்திருக்கிறேன். உன் விஷயமாய் அவளோடு சண்டை போட்டதிலே இவ்வளவு நேரமாகிவிட்டது. நீ என் வீட்டுக்கு வா. என் மனைவி அவளோடு உன்னை எதிர்பார்த்து வரவேற்பதற்குரிய ஏற்பாடுகளை செய்திருக்கிறாள்" என்றது முதலை. "நண்பனே, உன் மனைவி சொன்னது சரிதான். எவ்விதமெனில், தருவது பெறுவது, மனம் விட்டு பேசுவது கேட்பது, விருந்து உண்பது படைப்பது, இவை யாரும் நட்புக்கு அடையாளங்கள் அல்லவா? ஆனால் நான் காட்டில் இருப்பவனாயிற்றே. உங்களுடைய வீடோ நீருக்கடியில் உள்ளது. எவ்வாறு நான் அங்கே வர முடியும்?" என்றது. "நண்பனே, கடலுக்கடியில் ஒரு அழகிய மணல் திட்டில் என் வீடு இருக்கிறது. எனவே என் முதுகில் ஏறிக்கொண்டு பயமில்லாமல் இன்பமாய் வா" என்றது முதலை. குரங்குக்கு ஆனந்தம் பிறந்தது. "நண்பனே, அப்படியானால் சீக்கிரமாக கிளம்பலாமே. ஏன் தாமதிக்க வேண்டும்? இதோ நான் உன் முதுகின் மேல் ஏறிக்கொள்கிறேன்" என்று சொல்லிவிட்டு குரங்கு முதலையின் முதுகின் மேல் ஏறிக்கொண்டது. ஆனால் ஆழமான கடலில் முதலை போவதை பார்த்து குரங்கு பயந்து நடுங்கி போனது. "நண்பனே, மெதுவாக போ. அலைகள் அடித்து என் உடம்பெல்லாம் நனைந்து விட்டது" என்றது குரங்கு. அதை கேட்டதும் முதலைக்கு ஒரு யோசனை உண்டாயிற்று. இந்த குரங்கு என் முதுகில் இருந்து நழுவினால் ஒரு அங்குலம் கூட அப்பால் செல்ல முடியாது. அத்தனை ஆழமான கடல் இது. என் பிடியில் சிக்கிக் கொண்டு விட்டது. ஆகவே இதனிடம் என் நிஜ நினைப்பை சொல்லிவிடுகிறேன். தன் இஷ்ட தெய்வத்தை அது நினைத்து பிரார்த்தனை செய்து கொள்ளட்டும் என்று எண்ணியது. குரங்கை பார்த்து, "நண்பனே, என் மனைவி சொல்லியபடி உன்னை நம்ப வைத்து உன்னை கொல்வதற்காக வீட்டுக்கு அழைத்து போகிறேன். இனி உன் இஷ்ட தெய்வத்தை பிரார்த்தனை செய்து கொள்" என்றது முதலை. "நண்பனே, உனக்கோ
உனது மனைவிக்கோ நான் என்ன தீங்கு செய்தேன்? என்னை ஏன் கொல்ல பார்க்கிறீர்கள் என்று கேட்டது குரங்கு. கேள், நீ கொடுத்த பழங்கள் அவளுக்கு அமிர்தம் போல் ருசியாய் இருந்தன. ஆகவே உன் நெஞ்சை தின்ன வேண்டும் என்று அவள் ஆவலாய் இருக்கிறாள். அதனால்தான் இப்படி செய்தேன் என்றது முதலை. உடனே சமயோஜித புத்தியுள்ள குரங்கு, அடடா, அப்படியா சங்கதி? அதை நீ ஏன் அங்கேயே என்னிடம் சொல்லவில்லை? நண்பனே, ருசி மிகுந்த நாவற்பழங்களை நாவல் மரத்தின் பொந்தில் மறைத்து வைத்திருக்கிறேன். முன்பே சொல்லியிருந்தால் உனது மனைவிக்காக அதை எடுத்துக்கொண்டு வந்திருப்பேனே. அந்த ருசி மிகுந்த நாவற்பழங்களை சாப்பிட்டால் நீண்ட காலம் இளமையுடன் உயிர் வாழலாம் என்றது குரங்கு. அதை கேட்டதும் முதலைக்கு ஆனந்தம் ஏற்பட்டது. நண்பனே, அப்படியானால் அந்த நாவற்பழங்களை எனக்கு கொடு. என் துஷ்ட மனைவி அதை சாப்பிட்டு தன் உபவாசத்தை முடிப்பாள். உன்னை நாவல் மரத்துக்கே திரும்ப அழைத்து செல்கிறேன் என்று சொல்லியது. சொன்னபடியே முதலை நாவல் மரத்தடையை நோக்கி திரும்பிச் சென்றது. வழி நெடுக குரங்கு ஒவ்வொரு தெய்வத்தையும் நூற்றுக்கணக்கான முறை வேண்டிக் கொண்டே போனது. எப்படியோ ஒரு விதமாக கரைக்கு வந்ததும் உயர உயர தாவி குதித்து சென்று அந்த நாவல் மரத்தின் மேல் ஏறிக்கொண்டது. ஏறிக்கொண்டே, நல்ல காலம், நான் பிழைத்துக் கொண்டேன். நம்பிக்கை வைக்க தகாதவனிடம் நம்பிக்கை வைக்காதே. நம்பிக்கை ஆனவனையும் நம்பாதே. நம்பிக்கை வைப்பதால் விபத்து ஏற்பட்டு வேரோடு அழிந்துவிடும் என்று சொல்வதில் நியாயம் இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு நிஜமாக நான் மறுபிறப்பெடுத்திருக்கிறேன் என்று குரங்கு எண்ணியது. குரங்கிடம் முதலை, நண்பனே, நாவற்பழங்களை கொடு எனக்கு என்றது. குரங்கு சிரித்துவிட்டு பதில் சொல்லியது, சி மூடா, நம்பிக்கை துரோகி, உன்னுடைய உண்மையான குணம் எனக்கு தெரிந்து விட்டது. உன் வீட்டை பார்த்து கொண்டு போய்விடு. இனிமேல் இந்த நாவல் மரத்தடிக்கு வராதே என்றது குரங்கு. முட்டாள்தனமாக இதனிடம் என் எண்ணத்தை ஏன் வெளியிட்டேன்? எப்படியாவது இதனுடைய நம்பிக்கையை பெற வழியுண்டா? நம்ப வைக்க பேசி பார்க்கிறேன் என்று எண்ணியது. நண்பனே, விளையாட்டுக்காகத்தான் அப்படி சொன்னேன். உன் மனதை அறிய விரும்பினேன், அவ்வளவுதான். என் வீட்டுக்கு விருந்தாளியாக வா. என் மனைவி உன்னை பார்க்க ஆவலோடு இருக்கிறாள் என்று முதலை சொல்லியது. துஷ்டா, உடனே நீ போய்விடு, நான் வரமாட்டேன் என்றது குரங்கு. அதை கேட்டு முதலை மிகுந்த வெட்கமடைந்தது. அந்த இடத்தை விட்டு சென்றது. இந்த கதையின் நீதி: ஒருவன் மற்றவர்களை ஏமாற்ற நினைத்தால் கண்டிப்பாக ஒரு நாள் எல்லாவற்றையும் இழந்து ஏமாறுவான். அடுத்த கதை: முட்டாள் சிங்கமும் புத்திசாலி முயலும். அடர்ந்த காட்டில் ஒரு கர்வம் கொண்ட சிங்கம் வாழ்ந்து வந்தது. நான் தான் இந்த காட்டுக்கு ராஜா என்ற கர்வத்துடன் அந்த சிங்கம் காட்டில் வாழ்ந்த அனைத்து மிருகங்களையும் வேட்டையாடியது. மற்ற சிங்கங்கள் உணவுக்காக வேட்டையாடும், ஆனால் இந்த சிங்கம் பொழுதுபோக்கிற்காக வேட்டையாடியது. இதனால் காட்டில் வாழ்ந்த மற்ற மிருகங்கள் சிங்கத்தின் மீது கோபம் கொண்டன. ஒவ்வொரு நாளும் சிங்கம் பல மிருகங்களை வேட்டையாடியது. இதனை கண்ட மற்றைய மிருகங்கள் மிக்க பயத்துடன் வாழ்ந்து வந்தன. சிங்கம் இப்படி பல மிருகங்களை ஒவ்வொரு நாளும் கொல்வதால் தாம் வெகு சீக்கிரமே இறந்து விடுவோம் என எண்ணி அவையெல்லாம் ஒன்று கூடி ஆலோசனை செய்தது. சிங்கத்தை எதிர்த்து அவைகளால் போராட முடியாது என்பது அவைகளுக்கு நன்கு தெரியும். அதனால் அவை சிங்கத்திற்கு இரையாக தினம் ஒரு மிருகமாக போவதற்கு தீர்மானித்தன. அடுத்த நாள் குரங்கு ஒன்று அந்த கர்வம் கொண்ட சிங்கத்தை சந்திக்க அதன் குகைக்கு சென்றது. இதை கண்ட சிங்கம் மிகுந்த கோபத்துடன் உருமியது. குரங்கிற்கு பயம் வந்துவிட்டது. சிங்கம் குரங்கை பார்த்து, உனக்கு என்ன துணிச்சல் இருந்தால் என் குகைக்கு வந்திருப்பாய் என்றது. அதற்கு குரங்கு, எல்லா மிருகங்களும் தினம் ஒருவராக உங்கள் குகைக்கு இரையாக வருகின்றோம் என தெரிவித்தன. அதனால் சிங்கராஜா இரை தேடி அலைய தேவையில்லை. ஏன் இந்த முடிவு என்றது சிங்கம். தினம் தினம் எந்த மிருகம் உங்களால் வேட்டையாடப்படும் என்ற பயத்துடன் வாழ்வதை விட தினம் ஒருவராக உங்கள் குகைக்கு இரையாக வந்தால் மற்ற மிருகங்கள் பயமின்றி சிறிது காலம் வாழலாம் என்றது. அத்துடன் நீங்கள் பல மிருகங்களை ஒரு நாளில் கொன்றால் நாங்கள் எல்லோரும் சீக்கிரமே இறந்து விடுவோம். பின்பு உங்களுக்கு உணவு கிடைக்காமல் நீங்களும் சீக்கிரமே இறந்து விடுவீர்கள் என்றது. இதனை கேட்ட சிங்கராஜாவுக்கு மகிழ்ச்சி பொங்கியது. மேலும் குரங்கிடம் தவறாமல் தினமும் காலையில் ஒரு மிருகம் கண்டிப்பாக வர வேண்டும், இல்லையென்றால் அனைவரையும் வேட்டையாடி விடுவேன் என்றது சிங்கம். அன்றிலிருந்து தினம் ஒவ்வொருவராக சிங்கத்திற்கு இரையாக வந்தனர். ஒரு நாள் ஒரு முயலின் முறை வந்தது. முயல் சிங்கத்தின் குகைக்கு சிறிது தாமதமாக சென்றது.
அதனால் சிங்கம் மிகுந்த கோபத்துடன் இருந்தது. சிங்கம் முயலை பார்த்து, நீ ஏன் தாமதமாகினாய் என கர்ஜித்தது. அதனை கேட்ட முயல் நடுக்கத்துடன், சிங்கராஜா, நான் வரும் வழியில் வேறொரு பெரிய சிங்கம் என்னை வேட்டையாட முயற்சி செய்தது. நான் பதுங்கி இருந்து விட்டு இப்பத்தான் வருகிறேன் என்றது. என்னை விட பெரிய சிங்கம் இந்த காட்டில் இருக்கிறதா என்ற இருமாப்புடன் கேட்டது சிங்கம். அதற்கு, சிங்கராஜா, வாருங்கள் காட்டுகிறேன் என்று சிங்கத்தை அழைத்து சென்று ஒரு கிணற்றை காட்டி, இதற்குள் தான் அந்த பெரிய சிங்கம் இருந்தது என்று கூறியது முயல். இதனை நம்பிய சிங்கம் கிணற்றை எட்டி பார்த்தது. அப்பொழுது சிங்கத்தின் நிழல், அதாவது பிம்பம், வேறொரு சிங்கம் கிணற்றினுள் இருப்பது போல் தெரிந்தது. சிங்கம் அதை பார்த்து கர்ஜித்தது. பிம்பமும் கர்ஜித்தது. சிங்கத்திற்கு ஆத்திரம் பொங்கியது. இதோ பார், உனக்கு ஒரு முடிவு கட்டுகிறேன் என கூறிக்கொண்டு கிணற்றினுள் பாய்ந்தது. சிங்கம் கிணற்று நீரில் மூழ்கி இறந்து போனது. முயல் துள்ளி குதித்து வெற்றியை மற்ற மிருகங்களிடம் சென்று கூறியது. காட்டில் கொண்டாட்டம் தொடங்கியது. முயலின் சமயோசித முயற்சியால் மற்ற மிருகங்களும் காப்பாற்றப்பட்டன. இந்த கதையின் நீதி, முயற்சியும் திறமையும் இருந்தால் எதையும் வெல்லலாம். அடுத்த கதை, நன்றி மறந்த சிங்கம். முல்லை மலர் என்ற காட்டில் விறகு வெட்டுவதற்காக சென்று கொண்டிருந்தான் மனிதன் ஒருவன். அப்பொழுது காட்டில் எங்கிருந்தோ சிங்கத்தின் கர்ஜனை கேட்டது. பயத்துடன் ஓடத் தொடங்கினான் அந்த மனிதன். மனிதனே, பயப்படாதே, இங்கே வா, நான் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன் என்ற குரல் கேட்டது. தயக்கத்துடன் குரல் வந்த திசையை நோக்கி சென்றான் அந்த மனிதன். அங்கு ஒரு கூண்டில் சிங்கம் அடைபட்டு இருந்தது. வேட்டைக்காரர்கள் சிலர் சிங்கத்தை உயிருடன் பிடிப்பதற்காக ஒரு கூண்டு செய்து அதற்குள் ஒரு ஆட்டை விட்டு வைத்திருந்தனர். ஆட்டிற்கு ஆசைப்பட்ட சிங்கம் கூண்டிற்குள் மாட்டிக்கொண்டது. மனிதனை பார்த்த சிங்கம், மனிதனே, என்னை இந்த கூண்டிலிருந்து விடுவித்து விடு, நான் உனக்கு பல உதவிகளை செய்வேன் என்றது. நீயோ மனிதர்களை கொன்று தின்பவன், உன்னை எப்படி நான் விடுவிக்க முடியும் என்றான் அந்த மனிதன். மனிதர்களை கொல்லும் சுபாவம் எங்களுக்கு உண்டுதான், அதற்காக உயிர் காக்கும் உன்னை கூடவா அடித்துக் கொன்று விடுவேன்? அவ்வளவு நன்றி இல்லாதவனா நான்? பயப்படாமல் கூண்டின் கதவை திற, உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன் என்று நைசாக பேசியது சிங்கம். சிங்கத்தின் வார்த்தையை உண்மையென்று நம்பிவிட்டான் அந்த மனிதன். கூண்டின் கதவை திறந்தான். அவ்வளவுதான். நன்றி கெட்ட சிங்கம் மனிதன் மேல் பாய்வதற்கு தயாரானது. இதனை கண்ட மனிதன், சிங்கமே, நீ செய்வது உனக்கே நியாயமா? உன் பேச்சை நம்பி உன்னை கூண்டிலிருந்து விடுவித்தேனே, அதற்கு இதுதானா நீ காட்டும் நன்றி என்றான். என் உயிரை காத்துக் கொள்வதற்காக நான் 1000 பொய் சொல்வேன். அதை நீ எவ்வாறு நம்பலாம்? மனிதர்கள் என்றால் பகுத்தறிவு உள்ளவர்கள் என்றுதானே பொருள். அந்த அறிவை கொண்டு இது நல்லது இது கெட்டது என்று பகுத்தறிய வேண்டாமா? முட்டாள்தனமான உன் செய்கைக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும் என்றது சிங்கம். கடவுள் உன்னை தண்டிப்பார். உன் உயிரை காப்பாற்றிய என்னையே சாப்பிடுவது நியாயமா? உன்னை விடுவித்ததற்கு இந்த மாதிரி நடந்து கொள்வது முறையல்ல என்றான் மனிதன். அப்போது அவ்வழியாக ஒரு நரி வந்தது. இதனிடம் நியாயம் கேட்போம் என்று கூறிய மனிதன் நடந்த கதை அனைத்தையும் நரியிடம் கூறினான். எங்கள் தொழில் அனைவரையும் அடித்து கொன்று சாப்பிடுவதுதான். இது இவனுக்கு நன்றாக தெரிந்திருந்தும் கூட என்னை கூண்டிலிருந்து விடுவித்தான். முட்டாள்தனமான இந்த செய்கைக்கு உரிய பலனை இவன் அனுபவித்தே தீர வேண்டும். நீ என்ன சொல்ற நரியாரே என்றது சிங்கம். அனைத்தையும் கேட்ட நரிக்கு சிங்கத்தின் நன்றி கெட்ட செயல் புரிந்துவிட்டது. உதவி செய்த மனிதனை காப்பாற்றி சிங்கத்தை கூண்டில் பூட்டிவிட தந்திரமாக செயல்பட்டது. அதனால் ஒன்றும் புரியாததை போல பாவனை செய்தது. நீங்கள் இந்த மாதிரி சொன்னால் எனக்கு ஒன்றுமே புரியவில்லை, ஆரம்பத்திலிருந்து சொல்லுங்கள் என்றது நரி. உடனே சிங்கம் சொல்ல தொடங்கியது. நான் அந்த கூண்டிற்குள் அடைந்து கிடந்தேன். எந்த கூண்டிற்குள் என்றது நரி. அதோ அங்கிருக்கிறதே அந்த கூண்டிற்குள் தான் என்றது சிங்கம். எப்படி அடைந்து கிடந்தீர்கள் என்றது நரி. சிங்கம் சரசரவென்று கூண்டிற்குள் சென்றது. இதுதான் சமயம் என்று கருதிய நரி சற்றென்று கூண்டு கதவை இழுத்து மூடியது. நரியாரே, இது என்ன அயோக்கியத்தனம்? நியாயம் கூறுவதாக கூறி என்னை மறுபடியும் கூண்டில் அடைத்து விட்டீர்களே என்று கத்தியது சிங்கம். நீங்கள் பேசாமல் கூண்டிற்குள்ளேயே இருங்கள். நான் ஒன்றும் இந்த மனிதனை போல் முட்டாள் அல்ல. உங்களுக்கு சாதகமாக நியாயம் சொன்னால் முதலில் மனிதனை அடித்துக் கொள்வீர்கள், பிறகு என்னையே அடித்துக் கொன்று விடுவீர்கள். அதனால்தான் உங்களை கூண்டிற்குள் செல்லுமாறு செய்து கதவை பூட்டிவிட்டேன் என்றது நரி.
நன்றி மறந்த சிங்கம் தான் செய்த தவறை எண்ணி வருந்தியது. இந்த கதையின் நீதி: ஒருவர் செய்த உதவியை எப்பொழுதும் மறக்க கூடாது. அடுத்த கதை: சிங்கமும் நரியும். ஒரு காட்டில் பல விலங்குகள் வாழ்ந்து வந்தன. அதில் ஒரு சிங்கமும் நரியும் வெகு நாளாக உணவின்றி அலைந்து திரிந்து கொண்டிருந்தன. ஒரு நாள் இரண்டும் நேருக்கு நேர் சந்தித்து தத்தமது நிலைமையை புலம்பிக் கொண்டன. இறுதியாக இரண்டும் சேர்ந்து வேட்டையாடுவது என்ற முடிவுக்கு வந்தன. அதற்கு சிங்கம் ஒரு திட்டம் வகுத்து கொடுத்தது. அதாவது, நரி பலமாக சத்தம் போட்டு கத்த வேண்டும். அந்த சத்தத்தை கேட்டதும் காட்டு விலங்குகள் மிரண்டு அங்கும் இங்கும் ஓடும். அப்படி ஓடும் மிருகங்களை சிங்கம் அடித்துக் கொள்ள வேண்டும். இந்த யோசனை நரிக்கும் மிகவும் பிடித்திருந்தது. அதனால் உடனே ஒப்புக்கொண்டது. அதன்படி நரி தனது பயங்கரமான குரலில் கத்த துவங்கியது. அதன் விசித்திரமான சத்தத்தை கேட்ட காட்டு விலங்குகள் அங்கும் இங்கும் வேகமாக ஓடின. அந்த சமயத்தில் சிங்கம் நின்றிருந்த பக்கம் வந்த விலங்குகளை எல்லாம் சிங்கம் வேட்டையாடி கொன்றது. ஒரு கட்டத்தில் நரி கத்துவதை நிறுத்திவிட்டு சிங்கத்தின் பக்கம் வந்தது. அங்கு வந்ததும் நரிக்கு ஏகப்பட்ட சந்தோஷம். ஏனெனில் நிறைய மிருகங்கள் அங்கு இறந்து கிடந்தன. அதை பார்த்ததும் நரி தான் அகோரமாக கத்தியதால் தான் இந்த மிருகங்கள் இறந்து விட்டன என்று கர்வம் கொண்டது. சிங்கத்தின் அருகில் வந்து, என்னுடைய வேலையை பற்றி என்ன நினைக்கிறாய்? நான் கத்தியே இத்தனை மிருகங்களை கொன்று விட்டேன், பார்த்தாயா என்று கர்வத்துடன் கேட்டது. அதற்கு சிங்கம், ஆமாம், உன் வேலையை பற்றி சொல்ல வேண்டுமா என்ன? நீதான் கத்துகிறாய் என்று தெரியாமல் இருந்திருந்தால் ஒருவேளை நானும் பயத்திலேயே செத்து போயிருப்பேன் என்று பாராட்டியது. அடுத்த கதை: தவளையும் சுண்டெலியும். அது ஒரு அழகிய குளம். அந்த குளத்திற்கு அருகில் ஒரு மரப்பொந்து ஒன்று இருந்தது. அந்த மரப்பொந்தில் சுண்டெலி ஒன்று வசித்து வந்தது. அந்த சுண்டெலிக்கு குளத்தில் வசித்த தவளையுடன் நட்பு ஏற்பட்டது. தினமும் அந்த தவளையும் எலியும் சந்திப்பது வழக்கம். ஒரு நாள் சுண்டெலி தவளை நீரில் விளையாடி கொண்டிருப்பதை பார்த்தது. உடனே எலி தவளையிடம், எனக்கு நீச்சல் கற்றுத்தர முடியுமா என்று கேட்டது. தவளையும், நாளை உனக்கு நீச்சல் கற்று தருகிறேன் என்று கூறிவிட்டு சென்றது. அடுத்த நாள் சுண்டெலிக்கு நீச்சல் கற்று தருவதாக கூறிய தவளை தன்னுடைய காலை எலியின் காலுடன் சேர்த்து ஒரு கயிற்றினால் கட்டி கொண்டது. அப்போது மேலே பறந்து கொண்டிருந்த கழுகு ஒன்று இவைகளை பார்த்து தாக்க வந்தது. உடனே தவளை தன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக சுண்டெலியுடன் தண்ணீரில் பாய்ந்தது. தண்ணீரில் மூழ்கிய சுண்டெலி மூச்சு திணறி இறந்து போனது. அதன் உடல் மேலே மிதந்த போதும் அதனுடைய கால்கள் தவளையுடன் சேர்த்து கட்டப்பட்ட நிலைமையிலேயே இருந்தது. அந்த சமயம் தண்ணீரின் மீது சுண்டெலி செத்து மிதந்ததை கண்ட கழுகு கீழ் நோக்கி வந்து அந்த எலியை கொத்தி கொண்டு உயிரை பறந்து சென்றது. அதனுடன் சேர்த்து கட்டப்பட்டிருந்த தவளையும் பருந்தின் பிடியில் சிக்கியது. இரண்டு விருந்து கிடைத்த சந்தோஷத்தில் பருந்தானது தவளையையும் கொன்று தின்றது. இந்த கதையின் நீதி: நாம் ஒருவரை நண்பராக ஏற்றுக்கொள்வதற்கு முன் அதற்கு அவர்கள் தகுதியானவரா என்று யோசிக்க வேண்டும். இல்லையே தவளைக்கு நேர்ந்த கதிதான் நமக்கும் ஏற்படும். அடுத்த கதை: மூளையில்லாத கழுதை. அது ஒரு அடர்ந்த காடு. அந்த காட்டில் ஒரு வயதான சிங்கம் ஒன்று வாழ்ந்து வந்தது. வயதாகிவிட்ட காரணத்தால் அந்த சிங்கத்தினால் வேகமாக ஓடவும் வேட்டையாடவும் முடியவில்லை. அதனால் சாப்பிட எதுவும் கிடைக்காமல் அந்த சிங்கம் ரொம்ப கஷ்டப்பட்டது. சிங்கமும் எத்தனை நாட்கள் இப்படியே இருப்பது, சாப்பிடுவதற்கு ஏதாவது செய்தாகணுமே என்று யோசித்தது. யோசித்துக் கொண்டு இருக்கும் பொழுது அந்த பாதையின் வழியே குளநரி ஒன்று வந்து கொண்டிருந்தது. உடனடியாக சிங்கமும், இந்த நரியை தவிர வேறு யாரும் இந்த வேலைக்கு சரிப்பட்டு வர மாட்டார்கள் என்று நினைத்தது. சிங்கமும் உணவை சேகரித்து விட்டு வர இந்த குளநரியை உதவியாளனாக நியமிக்க முடிவு செய்தது. உடனே சிங்கம் நரியை வரவழைத்தது. இனிமேல் நீதான் என் மந்திரி, உன்னை கேட்டுத்தான் எதையும் செய்வேன் என்று சிங்கம் அந்த குளநரியிடம் கூறியது. நரியால் சிங்கத்தின் பேச்சை நம்ப முடியவில்லை. ராஜா, உங்களுக்கு மந்திரியாக இருக்கிறது என் அதிர்ஷ்டம் என்று நரி சிங்கத்திடம் கூறியது. உனக்கே தெரியும், இந்த காட்டுக்கே நான் தான் ராஜா. ஒரு ராஜா உணவுக்காக மற்ற விலங்குகளின் பின்னாடி ஓடினால் அது பார்க்கிறதற்கு நல்லா இருக்குமா? அதனால் எனக்கு தேவையான உணவை நீ எப்படியாவது ஏற்பாடு செய்ய வேண்டும். அதுதான் உன் முதல் வேலை என்றது சிங்கம்.
நரியும் பயந்து போய் நின்றது. சிங்கத்துக்கு எப்படி நம்மால் சாப்பாடு போட முடியும் என்று யோசித்தது. சிங்கமும் அந்த நரியை விடவில்லை. நீ ஒரு நாளைக்கு ஒன்று என்று தினமும் ஒரு விலங்கை எனக்காக கூப்பிட்டு வர வேண்டும். நீதான் கெட்டிக்காரனாயிற்றே, ரொம்ப சுலபமா செஞ்சிடுவேன் எனக்கு தெரியும் என்று சிங்கம் நரியை புகழ்ந்து பேசியது. சிங்கத்தின் புகழ் பேச்சால் மயங்கிய நரியும் ஒப்புக்கொண்டது. சிங்கத்துக்காக உணவு தேடும் வேலையில் இறங்கியது நரி. அப்பொழுது ஒரு கழுதை எதிரில் வந்தது. கழுதையிடம் போய், நண்பா, எங்கே ரொம்ப நாள ஆளையே காணோமே, எங்க போயிட்ட என்றது நரி. இங்கேதான் நான் சுத்திட்டு இருக்கேன், என்ன விஷயம் என்று கேட்டது கழுதை. நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரன், நம்ம நாட்டின் ராஜா உன்னை முதல் மந்திரியா தேர்ந்தெடுத்திருக்கிறாரு என்றது நரி. ஐயோ, எனக்கு சிங்கத்தை பார்த்தாலே பயம்பா, அவர் ஒரே அடியில் என்னை கொன்னு சாப்பிட்டுருவாரு. அவர் எதுக்காக என்ன முதல் மந்திரியா தேர்ந்தெடுக்கணும், ஆள விடு என்றது கழுதை. பயப்படாத, நீ மட்டும் முதல் மந்திரியா இருந்தா உன் நிலைமை எங்கேயோ போயிடும். ராஜாவுக்கு அடுத்தபடியா எல்லாமே நீதான். எல்லா விலங்குகளும் உனக்கும் மரியாதை தரும். ஏதாவது காரியம் ஆகணும்னா உன் பின்னாடிதான் வருவாங்க என்றது நரி. அப்பாவியான கழுதை நரியின் பேச்சை உண்மை என நம்பியது. சிங்கத்தை பார்க்க நரியோட சென்றது. நரியும் கழுதையும் சிங்கத்தின் இருப்பிடத்தை அடைந்தன. நரியும் கழுதையும் சிங்கத்தின் இருப்பிடத்தை அடைந்தன. சிங்கம் கழுதையை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, வா நண்பா, இன்று முதல் நீதான் என்னுடைய முதல் மந்திரி என்று கூறியது. கழுதையும் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தது. வெட்கத்துடன் தலை குனிந்தபடி சிங்கத்துக்கு அருகில் வந்து நின்றது. சிங்கம் அதன் தலையில் ஓங்கி ஒரு அடி அடிச்சது. கழுதை அந்த நிமிடமே உயிரை விட்டது. சிங்கம் கழுதையை சாப்பிட ஆரம்பித்தது. மகாராஜா, கொஞ்சம் பொறுங்க, என்னதான் பசியா இருந்தாலும் ஒரு ராஜா குளிக்காம சாப்பிடக்கூடாது இல்லையா என்று சிங்கத்திடம் நரி கூறியது. சிங்கமும் அதை ஒப்புக்கொண்டு குளிக்க போனது. நரி கழுதையின் உடலை பார்த்தது. அதற்கும் ஒரே பசி. கழுதையின் தலையை கிழிச்சி மூளையை எடுத்து சாப்பிட்டது. குளித்துவிட்டு வந்த சிங்கம் கழுதையின் உடல் முன்பு போல் இல்லை என்று கண்டுபிடித்தது. கழுதையின் தலை ஏன் கிழிந்துள்ளது, உள்ளே ஒன்றுமே இல்லையே என்று சிங்கம் கேட்டது. என்ன மகாராஜா, உங்களுக்கு தெரியாதா என்ன, கழுதைகளுக்கெல்லாம் மூளையே கிடையாது என்று நரி சிங்கத்திடம் கூறியது. சிங்கம் நரியை நம்பவில்லை. அது எப்படி மூளை இல்லாம இருக்கும், பொய் சொல்லாதே என்று சிங்கம் கேட்டது. கழுதைக்கு மூளை இருந்திருந்தா ஏன் கூட வந்திருக்குமா என்று நரி சிங்கத்திடம் கேட்டது. நரி சொல்வதும் சரிதான் என நினைத்த சிங்கம் அமைதியானது. அடுத்த கதை, ராஜாவும் மந்திரிகளும். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தான். அவன் படிக்காதவன். உலக அறிவு என்பது சிறிதும் கிடையாது. மலைக்கு கூட பள்ளிக்கூடத்து பக்கம் ஒதுங்கியது இல்லை. இவன் தன்னை எல்லா புலவர்களுமே வாழ்த்தி பாடணும் என்று நினைப்பான். பாடிய புலவர்களின் பாட்டு சுவடியின் உடைய எடைக்கு எடை பொன் கொடுப்பான். பாட்டின் நயமோ நிலையோ தெரியாத இவன் இவ்வாறு பரிசளிப்பது வேடிக்கையாகவும் வினோதமாகவும் புலவர்களுக்கெல்லாம் இருந்தது. இறுதியில் ஒரு புலவன் அரசனுக்கு புத்தி புகட்ட விரும்பினான். அரசன் தராதரம் இல்லாமல் எல்லா பாடல்களையும் மதிப்பது கண்டு கோபம் கொண்டான். இந்த புலவன் நேராக மன்னனிடம் சென்றான். நான் தங்களை பற்றி ஒரு பாடல் புனைந்துள்ளேன் என்றான். எங்கே பாடு பார்க்கலாம் என்றார் மன்னர். புலவர் இனிமையாக ஒரு பாடலை பாடி முடித்தான். மன்னனுக்கு பொருள் புரியாவிட்டாலும் பாடலை கேட்க சுகமாக இருந்தது. பின்னர் அரசர் மந்திரியை கூப்பிட்டு, சரி, இந்த புலவருக்கு எடைக்கு எடை பொன் கொடுத்து அனுப்பு என்றார். அவ்வாறு பொன் கொடுக்க முன் வந்த அமைச்சர், உன் பாட்டை கொண்டு வாப்பா என்றார் மந்திரி. அதை என்னால் தூக்கி வர முடியவில்லை, தயவு செய்து 2 பேரை அனுப்புங்கள் என்றார் புலவர். மந்திரி வெளியே வந்து பார்த்தார். ஒரு வண்டியில் ஒரு கரும் பாறைக்கல் ஏற்றி வரப்பட்டிருந்தது. அந்த கல்லில் அந்த பாடல் வெட்டப்பட்டிருந்தது. பின்னர் வேலைக்காரர்கள் மூலம் பாறைக்கல்லை தூக்கி எடை போட்டு பொன் கொடுக்க முனைந்தனர். முடியவில்லை. அன்றிலிருந்து ராஜா அந்த வழக்கத்தை விட்டு விட்டார். அத்துடன் தான் கல்வி அறிவு அற்றவனாக இருப்பது நல்லதல்ல என உணர்ந்து ஒரு குருவை அமர்த்தி கல்வி அறிவு பெற்றான். அதன் பின் அவனது ஆட்சியில் அவன் நாட்டு மக்கள் சுபிட்சமாக வாழ்ந்தார்கள். உலகிலேயே சிறந்த செல்வம் கல்வி செல்வமே. அடுத்த கதை, ராஜாவும் முட்டாள் குரங்கும். வேதபுரி என்ற நாட்டை
அரசர் ஒருவர் ஆண்டு வந்தார். அவர் தனக்கு பரிசாக கிடைத்த குரங்கு ஒன்றை ஆசையாக வளர்த்து வந்தார். அந்த குரங்கும் அந்த அரசரின் மீது மிகவும் பாசமாக இருந்தது. செல்லும் வழியில் ஒரு முட்புதருக்கு நடுவில் பாம்பு ஒன்று இருப்பதை குரங்கு கவனித்தது. உடனே அந்த குரங்கு தாவி குதித்து பாம்பு இருப்பதை ராஜாவிடம் காண்பித்தது. அந்த பாம்பு ராஜாவை கடிக்கும் முன்பு குரங்கு பாம்பிடம் சண்டையிட்டு பாம்பை கொன்றது. சரியான சமயத்தில் ராஜா பாம்பு கடியிலிருந்து தப்பித்தார். குரங்கின் எச்சரிக்கை உணர்வையும் விசுவாசத்தையும் பார்த்து ராஜா மிகவும் மகிழ்ந்தார். உடனே அந்த குரங்கையே தன்னோட பாதுகாவலராக நியமிக்க முடிவு செய்தார். அவரோட இந்த முடிவை கேட்ட மந்திரிகள் அனைவரும் திகைத்து நின்றனர். அவர்கள் ராஜாவிடம், ராஜா, என்னதான் இருந்தாலும் அது ஒரு விலங்குதானே, அதுக்கு மனிதர்கள் மாதிரி பகுத்தறிவோ முடிவெடுக்கும் திறமையோ இருக்காதே, உங்களோட இந்த விபரீத எண்ணத்தை மாத்திக்கங்க எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க. ராஜா கேக்குறதா இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அந்தரங்க பாதுகாவலனுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான தகுதி பாசமும் விசுவாசமும் தான். அது என் குரங்கு கிட்ட நிறையவே இருக்கு. அதனால என் பாதுகாவலுக்கு மனிதர்கள் வேண்டாம், குரங்கே போதும்னு தீர்மானம் சொல்லிட்டாரு. அன்று முதல் குரங்கு ராஜாவை விட்டு ஒரு நிமிஷம் கூட விலகாம எங்கு போனாலும் கூடவே போறதும் வரதுமா இருந்தது. ஒரு நாள் ராஜா குரங்கிடம், எனக்கு தூக்கம் வருகின்றது, நான் கொஞ்ச நேரம் நல்லா தூங்க போறேன், என்னை யாரும் தொந்தரவு செய்யாம பாத்துக்கன்னு சொல்லிட்டு தூங்க ஆரம்பித்தார். குரங்கு ரொம்ப அக்கறையா படுக்கைக்கு பக்கத்திலேயே இருந்து காவல் காத்தது. அந்த சமயம் பார்த்து அங்க ஒரு ஈ வந்தது. அது ராஜா காது கிட்ட வந்து ஸ்வைன்னு கத்தி ராஜாவை தொந்தரவு செய்தது. குரங்கு சு சூன்னு துரத்துச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஈ திரும்பவும் அங்கேயே சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருந்தது. குரங்குக்கு கோபம் தாங்கல. ஈக்கு தகுந்த பாடம் புகட்டும்னு தீர்மானிச்சுட்டு அது ராஜாவோட வாளை கையில் எடுத்து, இந்த முறை ஈ வந்தா அதை ஒரே போடு போட்டு 2 துண்டாக்கிட வேணும் அப்படின்னு முடிவு பண்ணது. நடப்பது எதுவும் தெரியாத ராஜாவும் பாவம் நிம்மதியா தூங்கிட்டு இருந்தாரு. ஈ திரும்பவும் வந்தது. இந்த தடவை அது ராஜாவோட கழுத்துக்கு மேல பறந்தது. தயாராக இருந்த அந்த குரங்கும் ஈயை ஒரே வெட்டா வெட்டிடுச்சு. ஐயோ, என்ன பரிதாபம்! ஈ பறந்து தப்பிச்சிடுச்சு, ராஜா தலை துண்டாகி போயிருச்சு. இப்படியா ராஜா தன்னோட சொந்த பாதுகாவலனாலேயே கொல்லப்பட்டுட்டாரு. ராஜா இறந்த விஷயத்த கேள்விப்பட்டு அந்த நாட்டு மக்களும் மந்திரிகளும் சோகத்துல மூழ்கிட்டாங்க. இந்த கதையோட நீதி, புத்திசாலியான எதிரியை விட முட்டாளான தோழன் தான் ரொம்பவும் ஆபத்தானவன். அடுத்த கதை, உடைந்த பானை. ஒரு கிராமத்தில் ஏழை விவசாயி ஒருவன் வாழ்ந்து வந்தான். அவன் தன் வீட்டு தேவைக்காக தினமும் ஆற்றிலிருந்து தண்ணீர் எடுத்து வருவதை பழக்கமாக கொண்டிருந்தான். தண்ணீர் எடுத்து வர அவன் 2 பானைகளை வைத்திருந்தான். அந்த பானைகளை ஒரு நீளமான களியின் 2 முனைகளிலும் தொங்கவிட்டு களியை தோளில் சுமந்து செல்வான். 2 பானைகளில் ஒன்றில் சிறிய ஓட்டை இருந்தது. அதனால் ஒவ்வொரு நாளும் வீட்டிற்கு வரும் பொழுது குறையுள்ள பானையில் பாதியளவு நீரே இருக்கும். குறையில்லாத பானைக்கு தன் திறன் பற்றி பெருமை. குறையுள்ள பானையை பார்த்து எப்பொழுதும் அதன் குறையை கிண்டலும் கேலியும் செய்து கொண்டே இருக்கும். இப்படியே 2 வருடங்கள் கழிந்து விட்டன. கேலி பொறுக்க முடியாத பானை அதன் எஜமானனை பார்த்து பின்வருமாறு கேட்டது. ஐயா, என் குறையை நினைத்து நான் மிகவும் கேவலமாக உணர்கிறேன். உங்களுக்கும் தினமும் என் குறையால் வரும் வழியெல்லாம் தண்ணீர் சிந்தி உங்கள் வேலைப்பளு மிகவும் அதிகரிக்கிறது. என் குறையை நீங்கள் தயவு கூர்ந்து சரி செய்யுங்களேன். அதற்கு விவசாயி, பானையே, நீ ஒன்று கவனித்தாயா? நாம் வரும் பாதையில் உன் பக்கம் இருக்கும் அழகான பூச்செடிகள் வரிசையாக கவனித்தாயா? உன்னிடமிருந்து தண்ணீர் சிந்துவது எனக்கு முன்னமே தெரியும். அதனால் தான் வழிநெடுக பூச்செடி விதைகளை விதைத்து வைத்தேன். அவை நீ தினமும் சிந்திய தண்ணீரில் இன்று பெரிதாக வளர்ந்து எனக்கு தினமும் அழகான பூக்களை அளிக்கின்றன. அவற்றை வைத்து நான் வீட்டை அலங்கரிக்கின்றேன். மீதமுள்ள பூக்களை விற்று பணம் சம்பாதிக்கின்றேன். இதை கேட்ட பானை கேவலமாக உணர்வதை நிறுத்திவிட்டது. அடுத்தவர் பேச்சை பற்றி கவலைப்படாமல் தன் வேலையை கருத்துடன் செய்ய தொடங்கியது. இந்த கதையின் நீதி, அடுத்தவர் பேச்சை பற்றி கவலைப்பட்டால் நாம் எந்த வேலையும் செய்ய முடியாது. அடுத்த கதை, கருநாக பாம்பும் காகமும். அது ஒரு அழகிய கிராமம்.
அந்த கிராமத்தில் ஆலமரம் ஒன்று இருந்தது. அந்த ஆலமரத்தில் 2 காகங்கள் கூடு கட்டி வாழ்ந்து வந்தன. அந்த ஆலமரத்தின் கீழ்ப்பகுதியில் பெரிய பொந்து ஒன்று இருந்தது. அந்த பொந்தை ஒரு கருநாக பாம்பு உறைவிடமாக கொண்டிருந்தது. பெண் காகம் தனது கூட்டில் முட்டைகள் இட்டு குஞ்சுகள் பொரிக்கும். ஆண் காகமும் பெண் காகமும் இறை தேட செல்லும் நேரம் பார்த்து பொந்தில் இருக்கும் அந்த பாம்பு மரத்தின் மீது ஏறி காகத்தின் முட்டைகளை தின்றுவிட்டு இறங்கிவிடும். திரும்பி வந்து பார்க்கும் பொழுது முட்டைகள் காணாமல் போய்விட்டது கண்டு காகங்கள் மிகவும் மனவேதனை அடையும். ஒவ்வொரு தடவையும் பெண் காகம் குஞ்சு பொரிப்பதும் அவற்றை கருநாகம் உண்பதும் வழக்கமான நிகழ்ச்சியாகிவிட்டது. ஒரு நாள் அந்த பாம்பு முட்டைகளை சாப்பிட போகும் நேரத்தில் கூட்டிற்கு வந்த பெண் காகம் பார்த்து விட்டது. காகத்தை பார்த்த பாம்பு முட்டைகளை சாப்பிடாமல் சென்று விட்டது. குஞ்சுகள் காணாமல் போவதற்கு மரத்தடி பொந்தில் வாழும் கருநாகம் தான் காரணம் என்பதை காகங்கள் கண்டு கொண்டன. ஆனால் காகங்களால் கருநாகத்தை என்ன செய்ய முடியும்? தலைவிதியே என சில காலத்தை ஓட்டின. திரும்ப திரும்ப தன் குஞ்சுகளை இழக்கும் அவலத்தை பெண் காகத்தால் சகித்துக் கொள்ள இயலவில்லை. ஒரு நாள் பெண் காகம் ஆண் காகத்தை பார்த்து, நமது குஞ்சுகளை எல்லாம் ஒவ்வொரு தடவையும் கருநாகம் தின்று விடுகின்றதே, இனியும் இதை என்னால் பொறுத்து கொள்ள முடியாது. இந்த மரத்தை விட்டுவிட்டு வேறு ஒரு பாதுகாப்பு நிறைந்த மரத்திற்கு குடிபோய் நிம்மதியான வாழ்க்கையை நடத்துவோம் என்று கண்ணீருடன் கதறியது. பெண் காகம் கூறியதை கேட்டு மனவேதனையுற்ற ஆண் காகம் தன் மனைவியை நோக்கி, உன் மனக்குமரல் எனக்கு புரிகிறது. சில விஷயங்களை நாம் எண்ணி பார்க்க வேண்டியிருக்கின்றது. நீண்ட காலமாக வசித்து வரும் இந்த இடத்தை விட்டு வேறு இடத்திற்கு செல்ல என் மனம் கேட்கவில்லை. ஆனால் அதற்காக கருநாக பாம்பின் அட்டூழியத்தை பொறுத்து கொண்டிருக்க வேண்டும் என்று நான் கூற மாட்டேன். அதாவது ஏதாவது ஒரு உபாயம் செய்து இந்த பாம்பை கொன்றாக வேண்டும் என்று ஆண் காகம் கூறியது. இந்த கொடிய விஷ கருநாகத்தை நம்மால் கொல்ல முடியுமா என்ற சந்தேகத்தோடு பெண் காகம் கேட்டது. கருநாகத்தை கொல்லும் அளவுக்கு வலிமையோ வல்லமையோ எனக்கு இல்லை என்பது உண்மைதான். ஆனால் நல்ல அறிவாற்றல் மிக்க நல்ல நண்பர்கள் பலர் எனக்கு இருக்கிறார்கள். அவர்களிடம் யோசனை கேட்டு இந்த கருநாகத்தை நிச்சயமாக என்னால் ஒழித்து கட்ட முடியும் என்று ஆவேசத்துடன் கூறியது ஆண் காகம். பிறகு பெண் காகத்தை பார்த்து, பாம்பை கொல்ல உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டாக வேண்டும். நீ பத்திரமாக இரு. நான் நண்பன் ஒருவனை சென்று பார்த்துவிட்டு விரைவில் திரும்பி வருகிறேன் என்று கூறிவிட்டு புறப்பட்டது ஆண் காகம். சிறிது தொலைவில் வசித்து வந்த ஒரு நரி காகத்தின் நெருக்கமான நண்பன். நல்ல அறிவாற்றலும் தந்திர சுபாவமும் படைத்த அந்த நரியை தேடிக்கொண்டு காகம் அங்கு போய் சேர்ந்தது. நரி தன் நண்பன் காகத்தை மகிழ்ச்சியுடன் வரவேற்றது. நண்பனே, நான் வாழும் மரத்தடியில் வசிக்கும் கருநாகம் செய்யும் அட்டூழியத்தை எல்லாம் மனவேதனையுடன் நரியிடம் எடுத்து கூறி அதை கொல்வதற்கு நீதான் எனக்கு ஏதாவது ஒரு உதவி கூற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டது. நரியும் நல்ல உபாயம் ஒன்றை காகத்திற்கு கூறி, நண்பனே, இந்த யோசனையை செயல்படுத்து, கருநாகத்தின் ஆயுள் முடிந்துவிடும் என்று சொல்லியது. காகம் நண்பன் நரியிடம் விடைபெற்று கொண்டு உடனே அதன் யோசனையை செயல்படுத்தும் முயற்சியினை தொடங்கியது. அந்த நாட்டின் அரசி வழக்கமாக நீராடும் குளக்கரைக்கு சென்று காகம் ஒரு மரத்தில் மறைவாக அமர்ந்து அரசின் வருகைக்காக காத்து கொண்டிருந்தது. சற்று நேரத்திற்கெல்லாம் அரசி தனது தோழிகளுடன் குளத்திற்கு வந்து சேர்ந்தாள். தன்னுடைய விலை உயர்ந்த ஆபரணங்களை எல்லாம் கலற்றி கூரை மீது வைத்துவிட்டு அரசி நீராடுவதற்காக குளத்தில் இறங்கினாள். காகம் உடனே பறந்து வந்து மிகவும் மதிப்புமிக்க முத்து மாலை ஒன்றை தனது அழகால் கொத்தி எடுத்துக்கொண்டு பறந்தோடியது. அந்த எதிர்பாராத நிகழ்ச்சியை கண்டு அதிர்ச்சி அடைந்த அரசியும் தோழிகளும் கூக்குரலிட்டனர். உடனே சில தோழிகள் சென்று காவலர்களிடம் நடந்த நிகழ்ச்சியை கூறினார்கள். காவலர்கள் பறந்து செல்லும் காகத்தை துரத்தி கொண்டு கூச்சலிட்டவாறு பின்தொடர்ந்து சென்றார்கள். காகம் பறந்தவாறு நேராக தன் குடியிருக்கும் ஆலமரத்திற்கு சென்றது. அதற்குள் காவலர்கள் அந்த மரத்தருகே வந்து சேர்ந்தார்கள். காகம் தனது அலகில் கொத்தி பிடித்திருந்த அரசியின் அணிகலனை காவலர்கள் கண் பார்வையில் படும் விதமாக கருநாகத்தின் பொந்துக்குள் போட்டுவிட்டது. காவலர்கள் கரும் பாம்பு புற்றை இடித்து நகையை தேடினார்கள். புற்றுக்குள் இருந்த கருநாகம் சீறிக்கொண்டு வெளியே வந்தது. காவலர்கள் அந்த கருநாகத்தை தடியால் அடித்து கொன்றனர். பிறகு புற்றை நன்றாக இடித்து பெயர்த்து அரசியின் அணிகலனை தேடி எடுத்து கொண்டு சென்று விட்டனர். அதன் பிறகு அந்த காக குடும்பம் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியுடனும் வாழ்க்கை நடத்த தொடங்கியது.
அடுத்த கதை ஆமையும் 2 வாத்துக்களும். அது ஒரு அழகிய ஏரி. அந்த ஏரியில் அழகிய ஆமை ஒன்று தனது 2 வாத்து நண்பர்களுடன் வாழ்ந்து வந்தது. தினமும் அந்த 2 வாத்துக்களை ஆமை சந்திப்பது வழக்கம். ஒரு நாள் அந்த 2 வாத்துக்களும் வருத்தத்துடன் காணப்பட்டன. இதை கண்ட ஆமை, ஏன் இருவரும் வருத்தத்துடன் உள்ளீர்கள் என்று கேட்டது. பல வருடங்களாக மழை பெய்யாத காரணத்தால் இந்த ஏரி வறண்டு வருகிறது. இன்னும் சில காலத்திற்கு பிறகு இங்கு முற்றிலும் நீர் வறண்டு விடும். எனவே நாங்கள் இருவரும் பக்கத்து ஊரில் உள்ள ஏரிக்கு செல்ல இருக்கிறோம் என்று வாத்துக்கள் கூறியது. என்னை விட்டு செல்வதற்கு உங்களுக்கு எப்படி மனம் வந்தது? நீர் குறைந்தால் உங்களுக்கு உணவுதான் குறையும், எனக்கோ உயிரே போய்விடும். என் மீது உங்களுக்கு அன்பு இருக்குமானால் என்னையும் அழைத்து செல்லுங்கள் என்றது ஆமை. உனக்குத்தான் இறைக்கைகள் கிடையாதே, உன்னை எங்களால் அழைத்து போக எப்படி முடியும் என்றது வாத்து. அதற்கு ஆமை, ஓர் உபாயம் செய்யலாம். ஒரு நீண்ட குச்சியை எடுத்து வாருங்கள். நான் நடுவில் என்னுடைய பற்களால் கெட்டியாக பிடித்துக் கொள்கிறேன். நீங்கள் இரு பக்கமும் பிடித்து தூக்கி கொண்டு பறந்து செல்லுங்கள் என்றது ஆமை. நாங்கள் உயர பறக்கும் பொழுது நீ வாயை திறந்தால் கீழே விழுந்து இறந்து விடுவாய் என்று வாத்துக்கள் கூறியது. அப்படியானால் பறக்கும் பொழுது நான் வாய் பேசாமல் இருக்கின்றேன் என்று ஆமை கூறியது. 2 வாத்துக்களும் இரு பக்கமும் குச்சியை பிடித்து பறக்க நடுவில் ஆமை வாயில் பற்றி கொண்டு பறந்தது. சிறிது தூரம் பறந்தவுடன் ஆமை சந்தோஷத்தில் துள்ளி குதிக்க ஆரம்பித்தது. 2 வாத்துக்களும் ஆமையிடம், சிறிது நேரம் அமைதியாய் இரு, இல்லாவிட்டால் நீ கீழே விழுந்து விடுவாய் என்று கூறியது. செல்லும் வழியில் வாத்துக்கள் ஆமையுடன் பறந்து செல்வதை பார்த்த மக்கள், வாத்துக்கள் எதையோ தூக்கி கொண்டு போகிறது என கூச்சலிட்டனர். ஆமையின் கெட்ட நேரம் அந்த வார்த்தைகள் அதன் காதில் கேட்டன. இந்த மக்கள் ஏன் இப்படி கூச்சலிடுகின்றனர் என வாய் திறந்து பேச, அது பிடித்திருந்த பிடி விட்டுவிட கீழே விழ தொடங்கியது. கீழே விழுந்த ஆமை உடல் சிதறி இறந்தது. அடுத்த கதை 2 முட்டாள் ஆடுகள். அது ஒரு அடர்ந்த காடு. அந்த காட்டின் நடுவே ஒரு குறுகிய பாலம் ஒன்று ஆற்றின் நடுவில் இருந்தது. ஒரு நாள் அந்த பாலத்தை கடப்பதற்காக 2 ஆடுகள் பாலத்தின் அருகில் வந்து கொண்டிருந்தன. ஒரு ஆடு பாலத்தின் ஒரு முனையிலும் மற்றொன்று மறுமுனையிலும் வந்து கொண்டிருந்தன. அந்த பாலத்தை ஒரே நேரத்தில் ஒருவர் மட்டுமே கடக்க முடியும். இது தெரிந்தும் 2 ஆடுகளும் பாலத்தை கடப்பதற்காக ஒரே நேரத்தில் ஏறி பாலத்தின் நடுவில் வந்து நின்றன. முதலாவது ஆடு, எனக்கு வழிவிடு, நான் செல்ல வேண்டும் என்றது. உடனே 2வது ஆடு, நான் தான் முதலில் வந்தேன், எனக்கு நீதான் வழிவிட வேண்டும் என்றது. இப்படியே 2 ஆடுகளும் விட்டு கொடுக்காமல் சண்டையிட தொடங்கின. சண்டையிடும் பொழுது 2 ஆடுகளின் கால்களும் பிடிமானம் இன்றி ஆற்றில் விழ தொடங்கின. ஆற்றில் விழுந்தவுடன் 2 ஆடுகளும் தாங்கள் செய்த தவறை நினைத்து வருந்தின. இறுதியில் 2 ஆடுகளும் நீரில் மூழ்கி இறந்தன. இந்த கதையின் நீதி: விட்டு கொடுக்க வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக விட்டு கொடுக்க வேண்டும். ஒரே நேரத்தில் ஒருவர் மட்டுமே செல்லக்கூடிய பாலத்தில் 2 ஆடுகள் போட்டி போட்டுக் கொண்டு வந்ததன் விளைவு இருவரின் மரணம். அடுத்த கதை தேலும் தவளையும். அது ஒரு அழகிய காடு. அந்த காட்டில் கிட்ட சுபாவம் உள்ள தேல் ஒன்று வசித்து வந்தது. அந்த காட்டின் நடுவில் ஒரு நீரோடை இருந்தது. அந்த தேலுக்கு இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போக வேண்டி இருந்தது. அக்கறைக்கு போவதற்காக அந்த நீரோடையில் இருக்கும் பெரிய மீன்கள், நண்டு, ஆமை போன்றவர்களிடம் தேல் உதவி கேட்டது. ஆனால் அந்த பொல்லாத தேல் தம்மை கொட்டிவிடும் என்று அவை மறுத்துவிட்டன. எப்படி நீரோடையை கடப்பது என்று தேல் யோசித்துக் கொண்டிருந்த பொழுது அந்த நீரோடையில் தவளை ஒன்று வந்து கொண்டிருந்தது. தவளையை கண்ட தேல், தவளையாரே, நான் அக்கறைக்கு செல்ல வேண்டும், என்னை அங்கு கொண்டு போய் விட்டு விடுவீரா என்று கேட்டது. நானும் அக்கறைக்குத்தான் போகிறேன், என் முதுகில் ஏறிக்கொள்ளும், உம்மை நான் அக்கறையில் விட்டு விடுகிறேன் என்றது தவளை. தேலும் தவளையின் முதுகில் ஏறிக்கொண்டது. தவளை நீரில் நீந்தி செல்ல ஆரம்பித்தது. சிறிது தூரம்தான் தவளை சென்றிருக்கும். தேலுக்கு ஒரு யோசனை வந்தது. நான் பல பேரை கொட்டி இருக்கிறேன், அவர்கள் வலியால் துடித்ததையும் பார்த்திருக்கிறேன். ஆனால் நான் ஒரு நாளும் தவளையை கொட்டவில்லை. இந்த தவளையை கொட்டினால் எப்படி துடிக்கும்? இதை விட்டால் வேறு சந்தர்ப்பம் கிடைக்காது என்று தவளையை கொட்டி பார்க்க நினைத்தது. தேல் தவளையின் முதுகில் கொட்டியது. ஆனால் தவளை பேசாமல் போய்கொண்டிருந்தது.
தேள் தவளையை பார்த்து, தவளையாரே, உமது உடம்பில் வலியே வருவதில்லையா என்று கேட்டது. தேளின் கெட்ட எண்ணத்தை புரிந்து கொள்ளாத தவளை, எனது முதுகு வளவளப்பானது, அதனால் எனக்கு அந்த இடத்தில் வலியே வருவதில்லை என்று சொன்னது. ஆனால் எனது கழுத்து பக்கம் மென்மையாக இருக்கும், இதில்தான் எனக்கு வலிகள் காயங்கள் ஏற்படும் என்று சொன்னது தவளை. ஓஹோ, அப்படியா என்று கேட்ட தேள் மெதுவாக தவளையின் கழுத்து பகுதியை நோக்கி சென்றது. கழுத்தில் இருந்த தலைப்பகுதிக்கு சென்ற தேள் தவளையை கொட்ட ஆரம்பித்தது. தேள் கொட்ட வருவதை அறிந்து தவளை தலையை தண்ணீருக்குள் இழுத்து கொண்டது. தேள் நீரோடையில் விழுந்து விட்டது. தனக்கு உதவி செய்த தவளைக்கு கேடு விளைவிக்க நினைத்த தேள் தண்ணீரில் மூழ்கி இறந்தது. தவளை கரையை நோக்கி நீந்தி சென்றது. இந்த கதையின் நீதி, ஒருவர் எவ்வித பலனையும் எதிர்பாராமல் நமக்கு உதவி செய்தால் அவரின் உதவியை நாம் நம் வாழ்நாளில் என்றுமே மறந்துவிடக்கூடாது. அவருக்கு நன்றியுடையவனாக இருத்தல் வேண்டும். மீறி தீமை செய்தால் இறுதியில் மரணமே கிட்டும். அடுத்த கதை, எறும்பும் வெட்டுக்கிளியும். மத்திய வெயில் நேரத்தில் வெட்டுக்கிளி ஒன்று இங்கும் அங்கும் குதித்து பாட்டு பாடி ஆடிக்கொண்டிருந்தது. அப்போது எறும்பு ஒன்று அரிசி ஒன்றை எடுத்துக்கொண்டு அதே பாதையில் தன் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தது. அதை பார்த்த அந்த வெட்டுக்கிளி, இப்போது என்ன அவசரம்? சிறிது நேரம் என்னை போல் நீயும் என்னுடன் விளையாடலாமே என்றது. அதற்கு எறும்பு, இன்னும் சில நாட்களில் வெயில் காலம் முடிந்து மழைக்காலம் தொடங்க போகிறது. மழைக்காலத்தில் எவரும் வெளியே செல்ல முடியாது. அதனால் அந்த நேரத்திற்கு தேவையான உணவை இப்போதிருந்தே நான் என் வீட்டில் சேகரித்து வைத்துக் கொள்கிறேன் என்றது. வெட்டுக்கிளி எறும்பிடம், மழைக்காலம் வர இன்னும் நாட்கள் இருக்கிறது, நான் விளையாடச் செல்கிறேன் என்று சிரித்துக்கொண்டே நடனமாடி சென்றது. நாட்கள் கடந்தன. மழைக்காலமும் வந்தது. தான் சேகரித்த உணவை உண்டு தன் வீட்டிலேயே எறும்பு இருந்தது. ஆனால் அந்த வெட்டுக்கிளிக்கோ உணவு ஏதும் கிடைக்காமல் உணவு தேடி மலையில் சுற்றி திரிந்தது. அப்போது வெட்டுக்கிளிக்கு எறும்பு உணவு சேகரித்து வைத்து இருக்கும் அதனிடம் கேட்டு பார்க்கலாம் என்ற எண்ணம் வந்தது. வெட்டுக்கிளி எறும்பின் வீட்டிற்கு வந்து எறும்பிடம், எனக்கு மிகவும் பசிக்கிறது, ஏதாவது உணவு கிடைக்குமா என்று கேட்டது. தன்னிடம் இருந்த சேகரித்த உணவிலிருந்து சிறிதளவை வெட்டுக்கிளியிடம் கொடுத்தது எறும்பு. அன்று என்னை பார்த்து சிரித்தாயே, இப்போது நான் சேகரித்த உணவுதான் இன்று நம் இருவருக்கும் உதவியது. இனி நீ எப்போதும் சோம்பல் இல்லாமல் வெயில் காலத்தில் மழைக்காலத்திற்கு வேண்டியதை சேமித்துக்கொள் என்றது. கால நேரம் பாராது உழைத்தால் வாழ்வு பிரகாசிக்கும் என்று வெட்டுக்கிளி உணர்ந்தது. இந்த கதையின் நீதி, கடின உழைப்பு உடனடியாக பலன் தராவிட்டாலும் என்றாவது ஒரு நாள் கண்டிப்பாக பலன் தரும். அடுத்த கதை, காகமும் நாய்க்குட்டியும். ஒரு வீட்டில் நாய்க்குட்டி ஒன்றை எடுத்து வளர்த்து வந்தார்கள். அந்த நாய்க்குட்டி காகத்துடன் நட்பாக இருந்தது. ஒரு நாள் காகம் மிகவும் கவலையுடன் அமர்ந்திருந்தது. இதை கண்ட நாய்க்குட்டி காகத்திடம் சென்று, என்ன காக்கையாரே, ஏன் ஒன்றும் பேசாமல் வருத்தமாக இருக்கிறீர் என்று கேட்டது. அதற்கு காகம், மனிதர்கள் மற்ற பறவைகளை அன்புடன் வளர்க்கின்றார்கள், அவைகளின் செயல்களை பாராட்டுகின்றார்கள். ஆனால் என்னை வெறுத்து கல்லால் எரிந்து துரத்துகிறார்களே, ஏன் என்று கேட்டது காகம். இதற்கு காரணம் உங்கள் தீய குணங்கள் தான். இதை நீங்கள் இல்லாத செய்தால் உங்களையும் அன்பாக நடத்துவார்கள் என்றது நாய்க்குட்டி. எங்களிடம் அப்படி என்ன தீய குணங்கள் உள்ளன? கடமை, சுத்தம், இப்படி பல நல்ல குணங்களில் நாங்கள் தான் சிறந்தவர்கள் என்று சொன்னது காகம். உண்மைதான் என்றது நாய்க்குட்டி. பகிர்ந்தன்னும் பண்பை கற்று தந்ததும் நாங்கள்தான் என்று பெருமையோடு சொன்னது காகம். ஆமாம், அதுவும் உண்மைதான் என்று மறுபடியும் சொன்னது நாய்க்குட்டி. இப்படி நல்ல குணங்கள் எம்மிடம் இருந்தும் மற்ற பறவைகளுக்கு உள்ள மதிப்பு எங்களுக்கு இல்லையே, ஏன் என்று கேட்டது காகம். குயில் கூவும் போது அதன் இனிமையை ரசிக்கிறார்கள், மயில் ஆடும்போது அதை ரசித்து பாராட்டுகிறார்கள், கிளியை வீட்டில் வளர்த்து பேச கற்றுக் கொடுக்கிறார்கள். ஆனால் எவ்வளவோ நல்ல குணங்கள் இருந்தும் எம் இனத்தை கண்டாலே துரத்துகிறார்களே, ஏன் என்று மீண்டும் கேட்டது காகம். ஏன் என்று நான் சொல்கிறேன். உங்களிடம் எவ்வளவு நல்ல குணங்கள் இருந்தாலும் உங்களிடம் இருக்கும் சில தீய குணங்களால் தான் மனிதர்கள் உங்களை வெறுக்கிறார்கள் என்று கூறியது நாய்க்குட்டி. அப்படி என்ன தீய குணங்கள் என்று கேட்டது காகம். திருடுதல், ஏமாற்றுதல்,
என்று சொன்னது நாய்க்குட்டி. காகம் தலை குனிந்தது. இந்த கதையின் நீதி: ஒருவரிடம் எவ்வளவு நல்ல பண்புகள் இருந்தாலும் அவரின் ஒரு சிறு தீய செயல் அவரை அவரின் அத்தனை நல்ல பண்புகளில் இருந்தும் மறைத்து அந்த தீய செயலே முன்னிற்கும். அடுத்த கதை: கரடியும் 2 வழிப்போக்கர்களும். ஒரு ஊரில் 2 நண்பர்கள் இருந்தார்கள். அவர்களில் ஒருவன் ராமு, மற்றொருவன் சோமு. இருவரும் இணை பிரியாத நண்பர்கள். ஒரு நாள் இருவரும் தேன் எடுப்பதற்காக காட்டுப்பகுதிக்கு சென்றனர். செல்லும் வழியில் ராமு சோமுவிடம், நீ எதை பற்றியும் பயப்படாமல் என்னுடன் வா. என்னை போன்ற நண்பனை காண முடியாது. என்ன துன்பம் வந்தாலும் நான் உன்னை காப்பாற்றுவேன் என்று கூறினான். காட்டில் உள்ள பறவைகள், மரங்கள், காட்டு விலங்குகள் போன்றவற்றை வேடிக்கை பார்த்து கொண்டே இருவரும் நடந்து சென்றார்கள். அப்பொழுது கரடி ஒன்று உருமும் சத்தம் கேட்டது. சிறிது நேரத்தில் அவர்கள் செல்லும் வழியிலேயே அந்த கரடி திடீரென வந்து கொண்டிருந்தது. கரடியை கண்டதும் இருவரும் பயத்தில் ஓடத் தொடங்கினார்கள். கரடியும் அவர்களை துரத்தியது. ஓடத் தொடங்கிய சில வினாடிகளில் மரம் ஒன்று இருப்பதை ராமு கண்டான். உடனடியாக அந்த மரத்தில் ராமு ஏறிவிட்டான். சோமுவுக்கோ மரத்தில் ஏற தெரியாது என்று அறிந்திருந்தும் மரத்தில் ஏற முடியாதவனை கீழே விட்டுவிட்டு தன்னை மட்டும் காத்துக்கொள்ள சுயநலத்துடன் ராமு நடந்து கொண்டான். சோமுவுக்கு மரம் ஏற தெரியாததால் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்தான். கவலையுடன் எப்படி கரடியிடமிருந்து தப்புவது என்று அவசரமாக யோசித்தான். இறந்தவன் போல் நடித்தால் கரடி தன்னை கொல்லாது என்று ஒரு யோசனை தோன்ற, பின்னர் நிலத்தில் விழுந்து மூச்சை அடக்கிக் கொண்டு இறந்தவனைப் போல படுத்துக் கொண்டான். அப்பொழுது கரடியும் அங்கு வந்து சேர்ந்தது. படுத்திருந்தவனை உண்பதற்காக அருகில் வந்த கரடி கீழே விழுந்து கிடந்தவன் காதருகே சென்று நுகர்ந்து பார்த்தது. கரடி சோமுவை முகர்ந்து பார்த்ததை மேலே இருந்து பார்த்த ராமு, கரடி சோமுவிடம் ஏதோ சொல்கிறது என்று தவறுதலாக புரிந்து கொண்டான். பிறகு அவன் இறந்தவன் என்று முடிவு செய்து அங்கிருந்து நகர்ந்து போய்விட்டது. கரடி செல்வதை மரத்தின் மேலிருந்து பார்த்த ராமு கீழே இறங்கி வந்து சோமுவை எழுப்பினான். கரடி சென்று விட்டது, இனி எலும்பு, நாம் தப்பிவிட்டோம் என்று ராமு கூறினான். சோமுவும் எழுந்து தன் யோசனை வெற்றியடைந்ததை எண்ணி நிம்மதியடைந்தான். கீழே படுத்திருந்தவன் எழுந்து அமர்ந்தான். ராமு சோமுவிடம், கரடி உன் காதில் என்ன ரகசியம் சொன்னது என்று கேட்டான். அதற்கு சோமு, ஆபத்தில் உதவாத நண்பனை என்றுமே நம்பக்கூடாது என்று சொல்லிவிட்டு போனது என்றான். இந்த பதிலால் ராமு தன் சுயநல புத்தியை எண்ணி நொந்து கொண்டான். சோமுவோ, இனிமேல் எங்கள் நட்பு நீடிக்க வேண்டாம் என்று கூறிவிட்டு தனியே நடந்து சென்றான். இந்த கதையின் நீதி: ஆபத்தில் உதவாதது நட்பல்ல. அடுத்த கதை: சிங்கத்தோல் போர்த்திய கழுதை. அது ஒரு அடர்ந்த காடு. பக்கத்து கிராமத்திலிருந்து கழுதை ஒன்று அந்த காட்டிற்கு வழிமாறி வந்தது. வரும் வழியில் பல மிருகங்கள் பயத்துடன் ஓடி வந்தன. அதில் ஒரு மானும் இருந்தது. அந்த கழுதை மானிடம், ஏன் அனைவரும் இப்படி வேகமாக பயத்துடன் ஓடி செல்கின்றன என்று கேட்டது. அதற்கு மானு, இந்த காட்டில் சிங்கம் ஒன்று உள்ளது, அதை கண்டுதான் நாங்கள் அனைவரும் இப்படி ஓடுகின்றோம் என்று கூறிவிட்டு சென்றது. கழுதையும் சிங்கத்தின் வீரத்தை நினைத்துக் கொண்டே காட்டிற்குள்ளே சென்றது. சிறிது தூரம் கடந்து சென்றது. களைப்படைந்த கழுதை ஒரு ஓடையை பார்த்தது. கழுதை தண்ணீர் குடிக்க அந்த ஓடைக்கு அருகில் சென்றதும் அங்கே சில வேட்டைக்காரர்கள் தாங்கள் வேட்டையாடிய மான், புலி, சிங்கம் போன்ற மிருகங்களின் தோலை அங்கிருந்த பாறைகள் மேல் உலர வைத்திருந்தனர். அதை பார்த்ததும் கழுதைக்கு ஒரு ஆசை வந்தது. உடனே ஒரு சிங்கத்தின் தோலை எடுத்து தன் உடம்பின் மேல் போர்த்தி கொண்டது. அந்த கழுதையும் பார்ப்பதற்கு சிங்கம் போலவே இருந்ததனால் மற்ற மிருகங்களும் கழுதையை பார்த்து பயந்து ஒதுங்கிச் சென்றன. மிருகங்கள் எல்லாம் தன்னை பார்த்து பயந்து மரியாதையாக வழி கொடுத்து ஒதுங்கி போனதை பார்த்த கழுதைக்கு கர்வம் தலைக்கேறியது. சிறிது தூரம் அந்த கழுதை அந்த காட்டில் உலாவிக் கொண்டிருந்தது. செல்லும் வழியில் நரி ஒன்றினை அந்த கழுதை பார்த்தது. சரி, இந்த நரியையும் பயமுறுத்தலாம் என்று நினைத்து நரியின் அருகில் சென்றது. நரியும் பயத்தில் நடுங்கிக் கொண்டே, சிங்கராஜா, நான் தெரியாமல் இந்த பக்கம் வந்து விட்டேன், இனி நான் இந்த காட்டிற்கே வரமாட்டேன் என்று கழுதையிடம் கூறியது. கழுதையும் சிங்கம் போல கர்ஜிக்கணும்னு நினைச்சு ஞான்னு கத்தியது. அதோட குரல் அது கழுதைன்னு நரிக்கு காட்டி கொடுத்தது. அதன் பிறகு அந்த கழுதையை நரி மதிக்கவே இல்லை.
எனக்கு கோபம் வருவதற்குள் இங்கிருந்து சென்று விடு என்றது கழுதை. அதற்கு நரியோ கழுதையை பார்த்து முடியாது என்று பதில் கூறியது. மேலும் நரி கழுதையிடம், நீ சிங்கம் போன்ற வேஷம் போட்டாலும் உன்னுடைய உண்மையான குணத்தை உன்னால் மாற்ற முடியாது என்று கூறியது. கழுதையும் வெட்கி தலை குனிந்தது. இந்த கதையின் நீதி: நாம் நாமாக இருக்கும் போதுதான் மதிப்படைகிறோம். அடுத்தவர் போல் வேடம் போட்டாலோ அல்லது அவரை போல நடந்து கொள்வதாலோ அவமானம்தான் மிஞ்சும். அடுத்த கதை நரியும் கொக்கும். அது ஒரு அடர்ந்த காடு. அங்கு பல மிருகங்கள் வாழ்ந்து வந்தன. அந்த காட்டில் நரி ஒன்று வசித்து வந்தது. அதற்கு எப்போதும் யாரையாவது ஏமாற்றி அவர்கள் ஏமாறுவதை கண்டு மனம் மகிழ்வது பொழுதுபோக்காக இருந்தது. அதே காட்டில் அறிவுமிக்க கொக்கு ஒன்றும் இருந்தது. அந்த கொக்கு அனைத்து மிருகங்களிடமும் நன்மதிப்பை பெற்று இருந்தது. இதை பொறுக்க முடியாத நயவஞ்சக நரி அந்த கொக்கை எப்படியாவது ஏமாற்ற வேண்டும் என்று நினைத்தது. ஒரு நாள் கொக்கு நரியின் குகை இருக்கும் வழியில் வந்து கொண்டிருந்தது. நரி அந்த கொக்கை பார்த்து, நண்பனே, உன்னுடைய அறிவை பற்றி கேள்விப்பட்டு இருக்கிறேன். நான் நாளை உனக்கு ஒரு விருந்து வைக்க விரும்புகிறேன். உன்னால் வர முடியுமா என்று கேட்டது. கொக்கும் சரி, வருகிறேன் என்று கூறிவிட்டு சென்றது. அடுத்த நாள் நரி சுவைமிக்க சூப்பு ஒன்றை செய்தது. அன்று மாலை கொக்கு நரியின் இடத்திற்கு சென்றது. நரியோ திட்டமிட்டபடி சூப்பை அகன்ற இரு தட்டில் ஊற்றியது. ஒன்றை கொக்கிடம் கொடுத்தது. கொக்கினால் வாய் அகன்ற தட்டில் உள்ள சூப்பை குடிக்க முடியவில்லை. நரியோ நக்கி நக்கி அந்த சூப்பை குடித்துவிட்டு, நண்பனே, இந்த சூப்பை உனக்காக செய்தேன், எப்படி இருந்தது என்று சிரித்து கொண்டே கேட்டது. கொக்கு ஏமாற்றப்பட்டதை உணர்ந்தது. நரியிடம், நண்பனே, சூப் மிகவும் ருசியாக இருந்தது. இரவு நேரமாக போகிறது, நான் செல்ல வேண்டும் என்று கூறியது கொக்கு. செல்லும் முன், இன்று நீ எனக்கு விருந்து வைத்தாய், பதிலுக்கு நான் நாளை உனக்கு விருந்து வைக்கலாம் என்று நினைக்கிறேன். உன்னால் வர முடியுமா என்று கேட்டது கொக்கு. நரியும் வர சம்மதம் தெரிவித்தது. நரியோ கொக்கை ஏமாற்றி விட்டேன் என்ற கர்வத்துடன் சந்தோஷமாக உறங்கச் சென்றது. கொக்கு பசியுடனும் வருத்தத்துடனும் பறந்து சென்றது. அடுத்த நாள் கொக்கு நரிக்கு நல்ல பாடம் புகட்ட வேண்டும் என்று நினைத்தது. பல இறைச்சிகளை போட்டு சுவைமிக்க சூப் ஒன்றை செய்தது. அதன் வாசனை அந்த காடு முழுவதும் பரவியது. அன்று மாலை நரி கொக்கின் வீட்டுக்கு சென்றது. கொக்கு நரி வந்தவுடன் அந்த சுவை மிக்க சூப்பை சிறிய துளை கொண்ட 2 குவளையில் ஊற்றியது. அந்த சூப்பின் வாசனையை முகர்ந்தவுடன் நரிக்கு வாயில் எச்சில் ஊறியது. இன்றைக்கு நல்ல வேட்டை என்று நரி நினைத்தது. கொக்கு குவளையை நரியிடம் கொடுத்தது. கொக்கு தன் வாயை குவளையுள் நுழைத்து சூப்பை ருசித்தது. நரியினால் துளை சிறியதாக இருப்பதனால் குடிக்க முடியவில்லை. குவளையின் ஓரங்களில் சிதறி இருந்த சிறு துளிகளை மட்டுமே நக்கி சாப்பிட முடிந்தது. கொக்கு நரியை பார்த்து, சூப் எப்படி இருந்தது என்று கேட்டது. நரியும், மிகவும் அருமை, இது போன்ற ஒரு சூப்பை நான் குடித்ததே இல்லை என்று பொய் சொல்லியது. அப்போதுதான் நரி ஏமாற்றப்பட்டதை உணர்ந்தது. நரி கொக்கிடம் விருந்துக்கு நன்றி என்று கூறிவிட்டு வருத்தத்துடன் சென்றது. அப்போதுதான் நரி, நாம் மற்றவர்களை ஏமாற்றும் போது அவர்கள் எவ்வாறு வருத்தப்பட்டிருப்பார்கள் என்று உணர்ந்தது. அன்று முதல் திருந்திய நரி பிறகு யாரையும் ஏமாற்றுவதில்லை. அடுத்த கதை சிங்கமும் கரடியும் குளநரியும். அது ஒரு கோடை காலம். அந்த காட்டில் வாழ்ந்த விலங்குகள் அனைத்தும் அந்த காட்டை விட்டு வேறொரு காட்டுக்கு சென்று விட்டன. இதனால் காட்டில் உள்ள மற்ற விலங்குகளுக்கு உணவு பஞ்சம் ஏற்பட்டது. அந்த காட்டில் வாழ்ந்த சிங்கமும் கரடியும் ஒரு ஒப்பந்தம் செய்தன. சிங்கம் கரடியிடம், நாம் இருவரும் ஒன்றாக வேட்டையாடி இரையை சமமாக பிரித்துக் கொள்வோமா என்றது. கரடியும் சம்மதம் தெரிவித்தது. ஒரு நாள் சிங்கமும் கரடியும் வேட்டைக்கு செல்லும் பொழுது வழி தவறிய கால் உடைந்த மான்குட்டி ஒன்று வழியில் அமர்ந்திருப்பதை பார்த்தன. சிங்கத்திற்கும் கரடிக்கும் அளவற்ற மகிழ்ச்சி. ஏனெனில் சிங்கமும் கரடியும் உணவு சாப்பிட்டு 2 நாட்கள் ஆகிவிட்டது. சிங்கமோ அந்த மானின் வயிற்றுப்பகுதி எனக்குத்தான் என்றது. கரடியோ இல்லை இல்லை, அதன் வயிற்றுப்பகுதி எனக்குத்தான் என்றது. மானை பங்கு போடுவதில் சிங்கமும் கரடியும் பயங்கரமாக சண்டை செய்தன. வெகு நேரம் சண்டை செய்ததால் இரண்டும் களைப்படைந்து விட்டன. அதனால் இரண்டும் தரையில் சாய்ந்தன. அந்த சமயம் வெகு தூரத்திலிருந்தே இவர்களின் சண்டையை பார்த்து கொண்டிருந்த ஒரு குளநரி ஓடி வந்தது. அங்கிருந்த மானை தூக்கி கொண்டு ஓடிவிட்டது.
சிங்கமும் கரடியும் ஒன்றும் செய்ய முடியாமல் அதனை பார்த்தபடியே கீழே தரையில் கிடந்தன. இவை இரண்டும் வேட்டையில் கிடைத்ததை நல்ல முறையில் பங்கு போட்டுக் கொள்ளாமல் வீணாக சண்டை போட்டு இரையை இழந்தோமே என்று வருத்தப்பட்டன. இந்த கதையின் நீதி: வீண் சண்டை என்றும் இரு தரப்பினருக்கும் தீமையே தரும். அடுத்த கதை சேவலும் ரத்தினக்கல்லும். அது ஒரு அழகிய பனிக்காலம். சேவல் ஒன்று வழக்கம் போல் காலையில் எழுந்து அதற்கான உணவை தேட தன் நண்பர்களுடன் கிளம்பியது. அந்த சேவல் தொலைவில் ஒரு குப்பை கிடங்கை கண்டது. அந்த குப்பை கிடங்கில் ஏதாவது உணவு கிடைக்குமா என்ற எண்ணத்துடன் கிளற ஆரம்பித்தது. அப்போது அந்த சேவலுக்கு விலை மதிப்பில்லாத ரத்தினக்கல் ஒன்று கிடைத்தது. அந்த கல்லை சேவல் திருப்பி திருப்பி பார்த்தது. அதை கண்ட மற்றொரு சேவல் வருத்தத்துடன், இந்த கல் நமக்கு கிடைத்தது என்ன பயன்? ஒரு ரத்தின வியாபாரியின் கையில் கிடைத்திருந்தால் அவனுக்கு இதன் மதிப்பு தெரிஞ்சிருக்கும். நமக்கோ இந்த கல்லை விட சிறிது தானியம் கிடைத்திருந்தால் அதுவே விலை மதிப்பில்லாத பொருளாக இருக்கும். இந்த கல் நமக்கு உதவாது என்று கூறி அதை தூக்கி எறிந்து விட்டது. இந்த கதையின் நீதி: ஒருவருக்கு பயன்படும் பொருளே அவர்களுக்கு சிறந்ததாகும். அடுத்த கதை நாயும் அதன் நிழலும். முட்டாள் நாய் ஒன்று ஒரு இறைச்சி கடையில் இருந்த எலும்பு துண்டை திருடியது. அதனை வாயில் கவ்விக்கொண்டு தன் இருப்பிடத்திற்கு புறப்பட்டது. செல்லும் வழியில் சில நாய்க்குட்டிகள் அந்த முட்டாள் நாயிடம் எலும்பு துண்டை தருமாறு கேட்டன. ஆனால் அந்த முட்டாள் நாயோ, இதை நான் யாருக்கும் தரமாட்டேன், இதை முழுவதுமாக நான் மட்டுமே சாப்பிட போகிறேன் என்று கூறிவிட்டு சென்றது. செல்லும் வழியில் ஒரு பாலத்தை கடக்க வேண்டியிருந்தது. நாய் பாலத்தை கடக்கும் பொழுது கீழே தண்ணீரை பார்த்தது. அந்த தண்ணீரில் அதன் உருவம் தெரிந்தது. தண்ணீரில் தெரிந்த அதன் உருவத்திலும் வாயில் எலும்பு துண்டு இருந்தது. அதை கண்ட நாய், இந்த நாயிடமும் ஒரு எலும்பு துண்டு உள்ளது, இதையும் அபகரித்து விட வேண்டும் என்று நினைத்தது. உடனே அது பலமாக லொல் லொல் என குரைத்தது. குரைத்து கொண்டே தண்ணீரில் தெரிந்த நாயின் மீது பாய்ந்தது. அதனால் அதன் வாயில் இருந்த எலும்பு துண்டும் தண்ணீரில் விழுந்தது. தண்ணீரில் விழுந்தவுடன் தான் அந்த முட்டாள் நாய்க்கு புரிந்தது அது நிழல் பிம்பம் என்று. அதனை தேடி சென்ற நாய் தண்ணீரில் தத்தளித்தது. மிகவும் துன்பத்துடன் உயிரை காப்பாற்றிக் கொண்டால் போதும் என கரையேற வேண்டியதாயிற்று அந்த நாய்க்கு. இந்த கதையின் நீதி: பேராசை பெருநஷ்டம். அடுத்த கதை தோட்டக்காரனும் குரங்கும். அது ஒரு அழகிய கிராமம். அந்த கிராமத்தில் தோட்டக்காரன் ஒருவன் வாழ்ந்து வந்தான். அவன் தினமும் தோட்டத்தில் உள்ள செடி கொடிகளுக்கு தண்ணீர் ஊற்றி வந்தான். அவன் தண்ணீர் ஊற்றும் பொழுதெல்லாம் அங்கு சில குரங்குகள் வந்து விளையாடும். பல வருடங்கள் அங்கேயே இருந்ததால் தோட்டக்காரனும் குரங்கும் நண்பர்களாயின. தோட்டக்காரன் செய்யும் காரியங்களை பார்த்து பார்த்து குரங்குகளும் அப்படியே செய்து வந்தன. ஒருமுறை தோட்டக்காரன் பக்கத்து ஊருக்கு போக வேண்டி இருந்தது. குரங்குகளை அழைத்து விஷயத்தை சொன்னான். குரங்குகளுக்கு சந்தோஷம். ஆனால் அவற்றுக்கு ஒரு பிரச்சனை: எந்த செடிக்கு எவ்வளவு தண்ணீர் ஊற்றுவது என்று தெரியவில்லை. அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. வேர் பெரியதாக இருந்தால் நிறைய தண்ணீர் ஊற்றுங்க, சிறிய வேராக இருந்தால் கொஞ்சமாக தண்ணீர் ஊத்துங்க என்று யோசனை சொன்னான். வெளியூர் போய் திரும்பி வந்த தோட்டத்தை பார்த்த தோட்டக்காரனுக்கு அதிர்ச்சி. அத்தனை செடிகளும் பிடுங்கப்பட்டு காய்ந்து கிடந்தன. என்னாச்சு என்றான் தோட்டக்காரன். வேர் பெருசா இருக்கா சின்னதா இருக்கான்னு பார்க்கறதுக்காக செடியெல்லாம் பிடுங்கிட்டோம் என்றன குரங்குகள். அவ்வளவுதான். தலையில் கை வைத்துக் கொண்டு உட்கார்ந்தான் தோட்டக்காரன். இந்த கதையின் நீதி: புத்தி இல்லாதவர்களிடம் பொறுப்பை கொடுப்பது புத்தி இல்லாத செயல். அடுத்த கதை குரங்கின் காற்றாடி. அன்று ஞாயிற்றுக்கிழமை. பள்ளி விடுமுறை என்றாலே குட்டி குரங்கு முத்துவிற்கும் பாலுவிற்கும் கொண்டாட்டம்தான். அப்பா எவ்வளவு சொல்லியும் துணிப்பையை கொண்டு செல்லாமல் நெகிழி உரைகளில் காய்கறிகளை வாங்கி வருவார் முத்துவின் அம்மா. அந்த நெகிழி உரைகள் தான் முத்துவிற்கும் பாலுவிற்கும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பொழுதை போக்கும். ஆம், அந்த நெகிழி பைகளை வயதான கரடி மாமாவிடம் கொடுத்து காற்றாடி செய்து வானில் பறக்க விடுவதில் இருவருக்கும் பெரும் மகிழ்ச்சி. அப்பா குரங்கு நெகிழியால் எவ்வளவு தீமை என்று கூறியும் அதை காதில் வாங்காது நாள்தோறும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி வரும் முறைகளை அப்படியே குப்பை தொட்டியில் எறிவதையே வழக்கமாக கொண்டிருந்தார் முத்துவின் அம்மா. வாங்கி வருகிற பெரிய உரைகளை எடுத்து காற்றாடி விட்டு கொண்டிருந்தான் முத்து. எவ்வளவு சொல்லியும் மனைவியும் மகனும் மனம் திருந்தாதது கண்டு மிகவும் வருந்தினார் முத்துவின் அப்பா. எப்ப பார்த்தாலும் அப்பாவுக்கு குறை சொல்றதே வேலையா போய்விட்டது என முத்துவும் பாலுவும்
அப்பாவின் வருத்தத்தை புரிந்து கொள்ளாமல் பள்ளி விடுமுறை நாட்களில் காற்றாடி விடுவதை கடமையாக்கி கொண்டனர். ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமையில் வெளியூரில் வேலை முடித்து தனது ஊருக்கு மோட்டார் வண்டியில் வந்து கொண்டிருந்தது ஒரு இளம் கரடி. உயரமான குன்றின் மீது பல குட்டி குரங்குகளுடன் காற்றாடி பறக்கவிட்டு உற்சாகமாக சத்தம் போட்டுக் கொண்டிருந்தனர் முத்துவும் பாலுவும். முத்துவின் காற்றாடிக்கு பாலு தன் காற்றாடி மூலம் விளையாட்டு காட்டிக் கொண்டிருந்தான். ஒருவரை ஒருவர் வெற்றி பெறுவதற்கான விளையாட்டு அது. அதற்காக அவர்கள் அந்த நூலில் வஞ்சிர தூள்கள், பேட்டரி கரி என பலவற்றை சேர்த்து கத்தி போன்று கடினமாக்கி வைத்திருந்தனர். எதிர்பாராத விதமாக முத்துவின் காற்றாடி அருந்தது. காற்றில் அசைந்து அசைந்து காற்றாடினுள் வண்டியில் வந்து கொண்டிருந்த இளம் கரடியின் கழுத்தை அறுத்து விட்டது. ஐயோ என்று அலறியது இளம் கரடி. ரத்தம் வேகமாக வெளியேறியது. அருகில் இருந்தவர்களின் உதவியோடு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டது இளம் கரடி. பயத்தில் செய்வதறியாது திகைத்துக் கொண்டிருந்தனர் பாலுவும் முத்துவும். அவர்களின் உடல் நடுங்கிக் கொண்டிருந்தது. மறுநாள் செய்தித்தாளில் காற்றாடி நூலால் இளம் கரடி கழுத்து அறுபட்ட செய்தியும் அதற்கு காரணமான முத்து பாலுவின் படங்களும் வெளியாகி இருந்தன. தனது தவறை உணர்ந்த குட்டி குரங்குகள் காவல் நிலையத்தில் தலைகவிழ்ந்து நின்றனர். தந்தையும் தாயும் வந்து காவலரிடம் மன்னிப்பு கேட்டனர். இனி பெற்றோரின் பேச்சை மீறுவதில்லை, பூமிக்கு தீங்கு விளைவிப்பதில்லை என்று வாக்கு அளித்தனர் முத்துவும் பாலுவும். நானும் இனி கடைகளுக்கு செல்லும் பொழுது துணிப்பைகளையே கொண்டு செல்வேன் என முத்துவின் தாயார் கூறினார். அட, இதுதான் குடும்பத்தோடு தமிழ் புத்தாண்டு சபதமா என்று கேட்டார் காவலர் சிரித்தபடியே. ஆமாம் ஆமாம் என்றனர் அனைவரும். அடுத்த கதை வெட்டுக்கிளியும் ஆந்தையும். அது ஒரு அடர்ந்த காடு. அந்த காட்டில் ஒரு இரக்கமற்ற ஆந்தை ஒன்று வாழ்ந்து வந்தது. ஒரு நாள் மதிய வேளையில் மரப்பந்து ஒன்றில் அந்த ஆந்தை தூங்கிக் கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் புல்தரையின் கீழே வெட்டுக்கிளி ஒன்று பாட்டு பாடிக்கொண்டே வந்தது. வெட்டுக்கிளியின் அந்த பாட்டு சத்தம் ஆந்தையின் தூக்கத்தை கெடுத்தது. உடனே ஆந்தை அந்த வெட்டுக்கிளியிடம் கொஞ்சம் பாடுவதை நிறுத்து என்று கேட்டது. வெட்டுக்கிளியோ அதை கேட்காமல் அந்த மரத்தின் கீழே பாடிக்கொண்டே இருந்தது. மேலும் ஆந்தையை பார்த்து, நீ கண் தெரியாத குருட்டு பறவை, பகலில் வருவது கிடையாது, எல்லோரும் இரவில் தூங்கிய பின்புதான் நீ வெளியே வருவாய் என்று திட்டியது. தினமும் ஒரே மாதிரியான உணவை சாப்பிட்டு வந்த ஆந்தைக்கு அந்த வெட்டுக்கிளி சாப்பிட வேண்டும் என்ற ஆசை வந்தது. தந்திரத்தால் தான் வெட்டுக்கிளியை அடக்க வேண்டும் என்று தீர்மானித்தது. நண்பனே, என்னை தூங்க விடாமல் நீ செய்ய விரும்பினால் செய்துவிட்டு போ. ஆனால் விழித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு இனிமையா இருக்கும் பொருட்டு உன் சங்கீதம் உபயோகப்படட்டுமே. உன் சங்கீதம் இனிமையானது. அதை இன்னும் மெருகேற்ற என்னிடம் ஒரு அமிர்தம் இருக்கிறது. அந்த அமிர்தத்தை 2 துளி நீ சாப்பிட்டால் போதும், உன் குரலும் அமிர்தமாய்விடும். மேலே வா, தருகிறேன் என்றது ஆந்தை. ஆந்தையின் நயவஞ்சக பேச்சை கேட்டு மயங்கிய வெட்டுக்கிளி மரத்தில் ஏறி ஆந்தையின் அருகில் சென்றது. அருகில் வந்த வெட்டுக்கிளியை ஆந்தை பிடித்து நசுக்கி கொன்றது.